எனக்கு கெடுதல் யாரோ பண்ணியிருக்காங்க, வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கு, கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம், குழந்தைங்களுக்கு உடம்பு படுத்துது, நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, குழந்தைங்களுக்கு படிப்பு ஒழுங்கா வரமாட்டேங்குது குழந்தைங்களுக்கு அப்படிங்க. இந்த சாம்பிராணி நீங்க போடுறீங்க பார்த்தீங்களா, சாம்பிராணி போடும்போது அதில் வந்துட்டு மருதாணி பொடி போடுங்க. மருதாணியா? ஆமா, மருதாணி ஆட்டம், விதை ஆட்டம். நீங்க நம்ப மாட்டீங்க, நாட்டு மருந்து கடையில அதிகமா விற்கக்கூடிய ஒரு பொருள்ல வந்துட்டு மருதாணி விதையும் ஒன்று. இதெல்லாம் வெளியில வந்து தெரியல, வெளிநாட்டுல யூஸ் பண்றான் மேடம். நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் உங்க மீடியா மேலமா நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேன். நான் வந்து 5 நாட்டுக்கு வந்துட்டு 5 நாட்டுக்கு நான் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணல. 5 நாட்டுல இருக்க கஸ்டமர் என்கிட்ட மருதாணி விதை கேட்குறாங்க. நான் இங்கேருந்து அவங்களோட ஆள் வருவாங்க, மண்ணடி ஏரியா பேரே சொல்கிறேன், மண்ணடி தான் தங்குவாங்க அவங்க ரூம். உங்களுக்கு அவங்க கிட்ட அந்த மீடியேட்டர் கிட்ட நான் கொடுத்துருவோம். அவங்க எடுத்துன்னு போய் அந்த 5 கண்ட்ரியில் வாங்குறாங்க மருதாணி விதை. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. மருதாணி விதை வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் தீய சக்தியோ, உங்களுக்கு டவுட்டு யாரோ நமக்கு நெகட்டிவ் பண்ணிட்டான்ப்பா, மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் பண்ணிட்டான்ப்பா, அது இன்னும் கொஞ்சம் மட்டமான லெவல் சொல்லுவாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. இந்த சூனியம் பண்ணிட்டான், பில்லி சூனியம் பண்ணிட்டான், திருஷ்டி பண்ணிட்டான், இது எல்லாத்தையும் எது எடுக்கும்னு கேட்டிங்கன்னா, சாம்பிராணி கூட மருதாணி விதையை போடுங்க. இந்த மருதாணி விதையை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை மருதாணி விதையை போட்டுடுங்க. மருதாணி விதையை போட்டுட்டிங்கன்னா அந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் பூரா வெளியில் போயிடும். எப்படியாப்பட்ட சக்தியாக இருந்தாலும் வெளியில் போயிடும்.